Daily. Taste the Daily. உங்களுக்கே இப்போ கவலை இந்த எலெக்ஷன் அவங்க கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. எதுக்கு கொய்யாமனையும் வயிற்றுலையும் வாயில் அடிச்சுக்கிறீங்க? நீங்கள் மிரட்டுறீங்க. உங்கள் மிரட்டலுக்கு உருட்டலுக்கெல்லாம் 64% வாக்குகளை பெற்றுக்கொண்டு பல மாநிலங்களில் ஆட்சி புரிகிற பாஜகவினுடைய பெருந்தலைவராக இருக்கிற மாண்புமிகு பிரதமர் மோடி இந்த உருட்டல் மிரட்டல்களை யார் சப்போர்ட் பண்ணலையோ, நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு இப்போ பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணலையோ, ஆதரவு தரலையோ, என்ன நடக்குங்கிறத பாருங்கள். எச்சரிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து கலவரத்தை உண்டாக்கி தேர்தலை நிறுத்துறதுக்கான அடிப்படை யோகம் தான் இந்த கருப்பு கொடி ஏற்றுற இயக்கம் கூப்பிட்டது. பாஜக மத்திய அரசு எதிர்கட்சியங்களை தொடர்பு கொள்ளவே இல்லையே, மறைச்சு பண்ணுறாங்கன்னு. எங்கெங்க மறைவு இருக்குது? திட்ட தெளிவாக பற்றவத்தமாக உட்காந்து வச்சு உங்களை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் மறைக்கிறாங்க எப்படி சொல்கிறீங்க? நீ 2% வச்சுட்டு ஆய்வுன்னு எரிப்பேன்னு சொன்னாக்க பார்த்துக்கிட்டு இருக்குமா? மற்ற மாநிலங்களை ஒத்து பறிச்சு நீங்கள் திருநூறு இருக்கிற ஒத்துப்பாங்கன்னா மைனாரிட்டி நீங்கள். அப்போ நீங்கள் தாலுக்காவும் பஞ்சாயத்தையும் பிரிக்கிறது ஓகே, நிர்வாக ரீதியாக. தேர்தல் ஆணையம் நல்ல ஒரு தேர்தலை நடத்துவதற்கு பிரிக்கிறேன்னு சொன்னால் ஏன் எதுக்குறீங்க? 39 பேருக்கு வாங்குகிற நிதியோட 59 பேருக்கு வாங்குகிற நிதி பெரிய அளவு. அது எந்த இடத்துல விளையாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்குறாருல அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா அதில் 89 ஆகிறச்ச அதில் மகளிருக்கு 33%னா நம்ம குடும்பத்தை தாண்டி கொடுக்கணும். அதுதான் இச்சு. இப்போ ஏன் கருப்பு கொடியை காட்டுறாருனாக்க அவர் எதிர்கட்சி தலைவராக வீட்டுக்கு போக போகிறாரு. அதனால் அந்த ஞாபகம் வந்து இந்த கருப்பு கொடியை அந்த கருப்பு கொடி காட்டி நீங்கள் இப்போ டாஸ்மாக் கடையை குறைக்காமல் பண்ணது தெரியும். இந்த கருப்பு கொடியை காட்டி நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்க? ஒன்றும் கிழிக்க முடியாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சகோதரர். மேம், திமுக இன்னைக்கு காலையிலேருந்து கருப்பு கொடி ஏந்துறாங்க. இந்த பார்லிமெண்ட் இன்னைக்கு இல்லைங்க, நேற்று அடிவயிறு கலங்குதுங்க அவருக்கு. ஓகே, நேற்றுலேருந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நாடாளுமன்றத்தை வந்து விரிவுபடுத்துறாங்க, எண்ணிக்கை உறுப்பினர்களை அதிகப்படுத்துறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையில தமிழ்நாட்டில் இது பாதிப்பு ஏற்படுத்தும்? ஒரு உருட்டிட்டு இருக்காங்களே, இது என்ன கணக்கு? ஏங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாநிலம் முடிஞ்சதுன்னா அடுத்தது யூபி வரப்போகுது. வரிசை தேர்தலுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. இதனால தான் மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு திட்டங்களை செயலாக்க விடாதபடி தேர்தல் விதிமுறைகள் வந்துகிட்டே இருக்கிறதுனால மத்திய அரசு திட்டங்கள்லாம் செயலாக்கம் பண்ண முடியாதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் இப்போ இந்த செஷனில் வந்து கொண்டு வராங்க. இப்போ அவங்க கேட்குற கேள்வி, 5 மாநில தேர்தல்கள் இருக்கும் பொழுது இப்பொழுது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய கூத்து தென்னகத்தில் என்றைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக கால் வைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கே இப்போ கவலை? இந்த எலெக்ஷன் அவங்க கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. எதுக்கு கொய்யாமனையும் வயிற்றுலையும் வாயில் அடிச்சுக்கிறீங்க? அது ஒன்று. ரெண்டாவது, அடுத்தது கேரளம், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன நிற்குது? அங்கே வெஸ்ட் பெங்காலே காலை வைக்க முடியாது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறது 5 மாநில தேர்தல் திசை திருப்பத்துக்கு பாஜக பண்ணுது. ஏன் போய் பேசுகிறீங்க? நீங்கள் மாறுத்தட்டுறீங்கல்ல, பாஜக காலை வைக்காதுன்னு. அப்போ கம்முன்னு வேலையை பார்க்க வேண்டியதான் தேர்தல் வேலையை. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, இப்போ சமீப காலம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் என்ன இப்போ சொல்கிறாரு? அவங்க திமுக தொண்டர்களை நோக்கி எல்லாரும் வெளியில வாங்க, ஒரு வாரத்துக்கு சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியில வாங்க, மக்களோட இணைஞ்சு வேலை பண்ணுங்க. அப்ப என்ன அர்த்தம்? உன் தொண்டர்களே உன் குடும்ப ஆட்சியை எதிர்த்து வேலை செய்ய மறுக்கிறாங்க. எப்படா நம்ம விடுவி வரும்? இவங்க அப்பா தாத்தா, இப்ப பிள்ளை, அடுத்தது பேரன், கொள்ளு பேரன், இது என்னடா அதுக்கு எதியா இருக்குது? விடுவி நம்ம ஏன் வேலை செய்யணும்? ஒதுக்கி போயிட்டாங்க. காரணம், அடித்த கொள்ளையெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. ஒரு குடும்பம் ஏடிஎம் கார்டாக மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றும் போய் சேரல, கான்ட்ராக்டர்ஸும் கிடைக்கிறது இல்லை, வெளியில் வரலங்கிறது. இதே மாதிரி தான் வெள்ளம் வந்தபோது கூட அவர் ட்விட்டரில் என்ன போட்டார்? தொண்டர்களாக வெளியில் வந்து மக்களுக்கு பணி செய்யணும் போட்டார். அப்போ ஒப்புதல் வாக்கு மூலம் திமுக தோல்வியை நோக்கி பயணிக்கிறதுங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சு போனப்பறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாரு, வரமாட்டேன்னுங்கிறாங்க. என்ன பண்ண தோக்க போதே?
இதை பிம்பத்தை மாற்றணும், ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை பேடாக பண்ணணும். அதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, 5 மாநில தேர்தல்னால பாஜக எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா பாஜக நீங்கள் விடாதுன்னு சொல்கிறீங்க. அதனால் அவங்க பாட்டு பண்ணிட்டு போகிறாங்க. கம்முனுக்கு வேணேன் நீ தோல்வி வர்றதுன்னு சொன்னோடனே நீங்கள் இப்போ மடைமாற்றம் பண்ணி, அதாவது மிரட்டி உருட்டி 1950 1960 இருந்த நிகழ்வு மாதிரி இப்போ கொண்டு வந்து தீப்பத்தி எரியும், ஜாக்கிரதை மிரட்டினீங்க. இப்பாவி மக்கள் தீயை கொளுத்திட்டு சாவணும். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இல்லைங்க, இங்க போய் பாருங்க, நீங்க மிரட்டினீங்க. உங்க மிரட்டலுக்கு உருட்டலுக்கெல்லாம் 64% வாக்குகளை பெற்றுக்கொண்டு பல மாநிலங்களில் ஆட்சி புரிகிற பாஜகவினுடைய பெருந்தலைவராக இருக்கிற மாண்புமிகு பிரதமர் மோடி இன்னைக்கு சபையில் என்ன சொல்றாரு, இந்த உருட்டல் மிரட்டல்களை யார் சப்போர்ட் பண்ணலையோ, நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு இப்போ பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணலையோ, ஆதரவு தரலையோ, என்ன நடக்குங்கிறத பாருங்கள், எச்சரிக்கிறேன். நான் நிச்சயம் மேம், நான் இது பேசுறதுனால நான் அந்த கேள்வியை கேட்குறேன். இதே மாதிரி தான் மொழி போர் அது இதுன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது கொண்டு வந்து ஹிந்தி அழிக்கிறேன், அப்படி ஒரு விஷயம் வரவும் வராது. வந்தாலும் அதை எப்படி அணுகணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க, மக்களே புரிஞ்சுட்டு. நான் இப்போ என்ன சொல்கிறேன், இதை சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காருங்க. நீங்கள் மோடி நீ பண்ணி பாரு, என்ன நடக்குது பாருங்கிறாரு. எல்லாத்துக்கும் உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, வீட்டை விட்டு நீங்க வெளியில வந்துடணும். இப்படி பல பேர் வந்து பல குடும்பம் வந்து எப்படி போச்சு நமக்கு தெரியும். உளவுத்துறையோட அறிக்கை இன்னைக்கு வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்த அறிக்கை என்னன்னாக்க, திமுகவனுடைய வெற்றி பயணங்கிறது 10க்கு 10 இருந்தது போக இப்போ 10க்கு 2 மார்க் தான் வாங்குது. ரைட்டா? இந்த நிலைமை இப்போ ஓடுது. இதை வந்து திசை திருப்பணும். இன்னைக்கு வீடெல்லாம் கொடியேற்று. சரி, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் இருக்கும்போது இது கிடையாது. ஆனால் அந்த கொடியேற்றுவதனால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் உடனே துணை இராணுவத்தை இறக்கி அடக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து கலவரத்தை உண்டாக்கி தேர்தலை நிறுத்துறதுக்கான அடிப்படை யோகம் தான் இந்த கருப்பு கொடி ஏற்றுற இயக்கம் கூப்பிட்டது. ஆனால் இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறோம். நம்ம கொரோனா காலத்தில் ஆட்சியில் இல்லாத போது எதிர்த்தலைவராக இருக்கிறச்ச டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி கட்டி வீட்டு வாசலில் அவங்க பொண்டாட்டியில் கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு மாஸ்க் போட்டு நின்னாங்களா? ஆட்சிக்கு வந்து டாஸ்மாக் கடை குறைப்பேன்னு சொன்னாரா? அதிகப்படுத்தினாரே தவிர அப்போ கருப்பு கொடியை காட்டினார். இப்போ ஏன் கருப்பு கொடியை காட்டுறாருனாக்க, அவர் எதிர்கட்சி தலைவராக வீட்டுக்கு போக போகிறாரு. அதனால் அந்த ஞாபகம் வந்து இந்த கருப்பு கொடியை, அந்த கருப்பு கொடி காட்டி நீங்கள் இப்போ டாஸ்மாக் கடையை குறைக்காமல் பண்ணது தெரியும். இந்த கருப்பு கொடியை காட்டி நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்க? ஒன்றும் கிழிக்க முடியாது. நீங்கள் திருண்டு ஒரு 2% வாக்கு சதவீதம் வச்சிருக்கேன். அவர் பேச்ச கேட்டு யாராவது கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றுறாங்களா என்ன? மக்கள் நான் சொல்கிறேங்க, கிராமங்களில் இன்னைக்கு சிட்டியிலே ஏற்றலைங்க. சிட்டியில் மாறாக இந்தியா முழுவதும் மாறாக இவர் ஒரு மாநிலத்தை 2 வருஷம் ஆல் இந்தியா லெவலில் அகில இந்த மொத்த இந்தியா லெவலில் 2% ஓட்டு வாக்கு வச்சிருக்கிற நீ ஒரு மாநிலத்தை சொல்கிறீங்க திமுக தொண்டர்களை ஏற்றுன்னு சொன்னீங்க. இங்கேயே அவங்க பாதி இடத்துல ஏற்றலை. ஒன்று அப்படி இருக்கச்ச ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி இந்தியா முழுவதுமாக பெண்கள் மிகுந்த ஆர்வத்தோட மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. இது யாருக்கு கொடுத்த செருப்படி பதிலடி? யார் இன்றைக்கி அறைகூவல் கொடுத்து மிரட்டினாங்களுக்கோ அவங்களுக்கு பதிலடி. அதை இந்த வேசி ஊடகங்கள் காட்டாது. தமிழில் இருக்கிற ஊடகங்கள் நீங்கள் போய் இங்கிலீஷ் சேனலை பாருங்கள், அங்கே என்ன வருதுன்னு. இப்போ நான் கேட்குறேன், இந்த போராட்டங்கள் அதை எடுப்பேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன்னு ஏன் இப்போ தேர்தல் எனக்கு போய் ஓட்டு கேட்குறதுனால நல்லா தான் இருக்குது, பிரச்சாரம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு இது பண்ணுவேங்கிறீங்களே, ஏன் பண்ணுங்க? இப்போ தோல்வி வச்சு எதுக்கு வெயில் அலைவான கொடியை காட்டி வீட்டில் உட்காந்துக்கலாம். அதான் அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பாருங்கள், இந்த எதிர்ப்பு தெரிவிப்பதனுடைய அவசியம் கிடையாது. நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் பண்ணுற விதத்தை எதிர்க்கிறோம் சொல்கிறாங்க. இல்லை, எப்படி சொல்கிறாங்கன்னா 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் வரவேற்கிறோம், அது இதோட அதை கூட இணைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு வித்தியாசமான. அதாவது தொகுதி வரையறை பண்ணுறதையும் மகளிருக்கான ஒதுக்கீடையும் சேர்க்காதீங்க. இப்பொழுது இருக்கிற மக்கள் தொகைக்கு கணக்கெடுப்பை வச்சு பண்ணக்கூடாது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்போம், அதோடு சேர்த்து வச்சு பண்ணுங்க. நாங்கள் ஏற்றுக்க முடியாது. 2001 ஏங்க, நான் இப்போ எனக்கு அப்பு செஞ்சால் மட்டும் ஏற்றுக்கூடாங்களா? ஒரு நிமிஷங்க, இதனுடைய அடிப்படையே எங்கே கை தொட்டு போகுதுங்க நீங்கள் உணரணும். யார் செஞ்சது தவறு? இந்தியாவினுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மக்கள் பிறப்பு சதவீதத்தை கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு பர்த் கண்ட்ரோலை கொண்டு வந்தது யார்? இந்திரா காந்தி. அவன் பையன் வந்து வெறித்தனமாக சஞ்சய் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் போய் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் இது பண்ணி விட்டாங்க, கருத்தடை. ஆண்களுக்கு கருத்தடை பண்ணி விட்டான்.
அதனுடைய வெறியில தான் அன்னைக்கு காங்கிரஸுக்கு அந்த யூபியில் அடி கொடுத்த காங்கிரஸை இன்னைய வரைக்கும் அங்கே கால் வைக்க முடியல, அந்த அளவுக்கு போச்சு. அதை நீங்கள் பயன்படுத்தினீங்க. உன்னுடைய காங்கிரஸ், உன்னுடைய கேடா நட்பு கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்ன காங்கிரஸோ கொண்டு வந்தது. அந்த இத்தாலி பெண்ணோட காலில் விழுந்து கனிமொழி அக்காவை அமைச்சு, எப்பா காங்கிரஸ் ஓடி போடுவான் கூட்டணியில் கூட்டு வாங்கப்பா சொல்லி கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு நின்று இப்போ என்ன சொல்கிறீங்க? இதுக்கு அடிப்படையாக இன்றைக்கி தென் மாநிலங்களில் பிறப்பு சதவீதம் குறைவாக இருக்குது, அதனால் தொகுதி வரையறையில் இருக்கிறதுனால மக்கள் தொகையில் போனால் இங்கே நமக்கு நஷ்டம். ஏங்க பிறப்பு சதவீதத்தை குறைக்குன்னு சொன்னது உங்கள் காங்கிரஸுங்க. இன்றைக்கி அந்த காங்கிரஸோட மறுத்து போய் கூட்டி போயிடுங்க. அப்போ பாஜக தப்பு பண்ணிச்சா? பாஜக இன்றைக்கி இப்போ ஆறுதலாக அப்போ ஒரு கிண்டல் பிரச்சாரம் பண்ணிங்க. ஒரு வருஷத்துக்குள்ள இங்கே கேரளாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் இந்திய கட்டுப்பாடு, இந்தியனுடைய பாரம்பரியம் சொன்னார். அதுக்கு நக்கல் அடிச்சிங்க. இப்பயே கொய்யமரியாதை அடிச்சுக்கிறீங்க. அந்த பாஜக உங்களை பர்த் கண்ட்ரோல் பண்ண சொல்லுதா? இல்லை ஒரு நிமிஷங்க. அப்படி இருக்க தப்பை ஆரம்பித்து கொடுத்தது காங்கிரஸ். அதனுடைய அடிப்படையில் நீ செயல்பாடு பண்ணி பர்த் கண்ட்ரோலை குறைச்சிவிட்டு ஈக்குவலான நிதிகளை மத்திய அரசுலேருந்து பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் பட்டு தொழில் நகரத்தில் நீங்கள் தொழில் வளர்ச்சியில் முதல்ல சொல்கிறீங்க. ஏங்க அந்த யூபியில் 100 பேருக்கு கொடுக்க வேண்டிய அதே தொகையை நீங்கள் 100 பேருக்கு வாங்கிவிட்டு நீ செயலாக்கிட்டு நீ என்ன பெருசாக வளர்ச்சிட்டேன்னு சொல்கிறேன். இப்போயே நீ மத்திய அரசு எதிர்க்கிறேங்கிறீங்களே. இப்போ காரணத்துக்கு ஹிந்தி எதிர்ப்பில் உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒரு துளி ரத்தம் உயிர் விடுறது விடுங்க, துளி ரத்தம் கருணாநிதி சிந்திருப்பாரா? ஒரு ஃபோட்டோ காட்ட முடியுமா ஸ்டாலினால்? ஏங்க எனக்கு தெரியுங்க, அண்ணா நகரில் பிளாக்னு ஒன்று இருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், பிளாக் இருக்குது. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவருடைய தந்தை இந்த இந்தி போராட்டத்தில் இருந்து உயிரை இழந்தார், நெருப்பு கொளுத்தி எழுந்தார். அவருக்கு அந்த குடும்பத்தை ஏதாவது வேலை கொடுத்தாங்களா இவங்க? நான் இப்போ அட்ரஸ் சொல்கிறேன், ஸ்டாலின் மறுப்பாரா? அவருக்கு தெரியுமா அந்த கதை? அந்த காலத்தில் நடந்து அவருக்கு தெரியுமா? இப்போ 71 வயசுங்கிறாரு. அப்போ 1960 அந்த குடும்பம் இப்போ வரைக்கும் இழுத்து விட்டு தான் வேடிக்கை பார்க்க அது உள்ள இன்வால்வ் இல்லை. அந்த மாதிரி அது ஒரு எக்ஸாம். எனக்கு தெரிஞ்ச இதோட சொல்கிறேன். இப்போவுமே உதயநிதி சொல்லுறாரு வீட்டை விட்டு வெளியில் வாங்க, நம்ம எதுக்கு போகணும் முதல்ல? இல்லை ஒரு நிமிஷங்க. அந்த காலத்தில் நீங்கள் எமனோ உயிரை கொடுத்ததை வச்சுக்கிட்டு மொழி போராட்டம் எரியுங்கிறீங்க. எங்கே டெல்லி எரிஞ்சுதான்? டெல்லி எரிஞ்சதுனாக்கா அங்கே வெயில் எரியுதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஏங்க டெல்லி எப்படிங்க எரியும்? டெல்லி நினைச்சா உங்களுக்கு இருக்கிற எல்லாம் பண்ணிடுவாங்க. இல்லை நான் ஒன்னே கேட்குறேன், பெண்களை அவமரியாதை பண்ணுறது அவங்களுக்கு தொழிலுங்க. ரைட்டா? நாடறிஞ்ச உண்மை. பெண்களை அவமரியாதை பண்ண தொழில். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். மகளிர் மாநாடு நடத்துனீங்களா? கனிமொழி அக்கா நடத்துனாங்களா இல்லையா சென்னையில்? அப்போ என்ன பண்ணாங்க? அகிலேஷ் யாதவோட மனைவி பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி எல்லாம் மேலே அழகாக உட்காந்தாங்க. இதே சென்னை மாநகரத்துடைய மகளிராக இருக்கிற ஒரு மேயர் இருக்காங்க. அவங்க உட்கார்ந்த இடம் எங்க? 4வது ரோ கீழே. அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கொடுத்தது சமூக நீதி மரியாதையா மகளிருக்கு? இவங்க எப்படிங்க மகளிர் சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் மகளிருங்கிறது யார்? துர்கா ஸ்டாலின், தயாளு அம்மாள், ராஜாத்தி அம்மாள், இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க உயிரோட இல்லை. அதுக்கப்புறமா செந்தாமரை, அதுக்கப்புறமா யார் இவங்க கிருத்திகா ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இன்பநிதி யார் வருவாங்க தெரியாது. இவங்க தான் பெண்கள், இவங்களுக்கு தான் பாதுகாப்பு. ஹலோ கனிமொழி அக்கா, மணிப்பூர் பத்தி எரியும் சொன்னீங்களே, இங்கே பெண்களை இந்த அளவுக்கு பிரியாவுக்கு மரியாதை கொடுக்காத நீங்கள் அப்போ கண்டிக்கலையே? ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க? பொள்ளாச்சிக்கு நடந்தீங்க. இன்றைக்கி சென்னை நகரத்தில் அப்பாவி பிழைப்புக்கோசரம் வந்த ஒரு பெண்ணையும் சின்ன குழந்தையும் சிதைச்சு பண்ணாங்களே, அன்றைக்கி உங்கள் அண்ணன்ட்ட எடுத்து சொல்லி அவங்கள கையை உள்ளே தள்ளி இன்றைக்கி இப்போ தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? நேற்று முந்தானத்தோ ஒரு பொண்ணு வீட்டில் படிச்சுட்டு இருக்கா, 12வது கிராஜுவேட் இருக்கா. 3 பேர் உள்ளே போய் கருணை கொடுக்குற அந்த வீடியோவை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அக்கா கனிமொழி அக்கா, இதான் பெண்களுக்கு கொடுக்குறீங்க உரிமையா? நான் கேட்குறேன், இப்படிப்பட்டவங்க எப்படிங்க பெண்களுக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய 33% ஆதரிப்பாங்க? ஏன்னாக்கா அவங்களுக்கு என்ன பயம்னாக்கா 283லேருந்து 287 பேருக்கான மாநில அவையில் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்? 283 பேர் போயிட்டாங்கனாக்க நம்ம குடும்பத்தை தாண்டி மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருக்குமே. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஆல்ரெடி அருணான்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய பெண் ஒரு டாக்டர். அந்த அம்மா பதவியில் இருந்தாங்க, இப்போ எங்கே போயிட்டாங்க? ஆஃப் பண்ணிட்டாங்களே. ஏன் காரணம்? அவங்க நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல லைம்லைட்டில் வர்றாங்க, அவனை ஆஃப் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி கனிமொழிக்கு ஈக்குவலாக வராங்கன்னு அதனால ஆஃப் பண்ணி அந்த கனிமொழி அக்காவோட செஞ்ச வேலை. அதான் அவங்கள பெண்கள் கிடையாது, இவங்க நான் குறிப்பிட்ட மட்டும் தான் பெண்கள். ஆச்சா, அடுத்தது பாருங்கள், இன்றைக்கி 283 பேர்லேருந்து 287 பேர் வரணும்னாக்க இன்றைக்கி மகளிர் அணியில் இருக்கிறத கனிமொழி அக்காவை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமே. அவங்களாம் பெருசாக வளர்ந்துட்டா கட்சி எங்கே போவாங்க, அவங்க கையில் போயிடும், கையை விட்டு போயிடும். இந்த நிலையை உருவாக்கணுமா? மேல் சாவனிசம், ஆண் ஆதிக்கம். இந்த ஆண் ஆதிக்கத்தை கொட்டத்தை அடக்கிறாரு மாண்புமிகு பாரத பிரதமர். இப்போ தெரியுதா? அதனால தான் இவங்க எதுக்குறாங்க. அடுத்த இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. இது ரிசர்வேஷன். இப்போ என்னது? இது தொகுதி வரை டீலிமிட்டேஷன். அந்த தொகுதி வரையை பண்ணுறதுக்கு அதோடு சேர்த்து இப்போ பண்ணுறீங்க. இப்போ 2011 நடந்த அந்த இது மக்கள் தொகைக்கு எடுத்த கணக்கெடுப்பு இப்போ 2027 கொரோனா பீரியடில் எடுத்துருக்கணும், எடுக்க முடியல. 2027 பீரியடில் எடுக்கிறதோ அப்போ சேர்க்கறதில்லை. இந்த தொகையை இந்த ப்ரெசன்ட் இதை வச்சு ஏன் கொடுக்குறீங்க, ஏமாத்துறீங்க, தெளிவு இல்லைன்னு. ஹலோ, சட்ட ரீதியாக நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு வரைவு வடிவம் வரைச்ச பில்லு வரைச்ச என்ன பண்ணுவாங்கனாக்க, சட்டத்தில் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு, இறையாண்மைனாக்க அதுக்கு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணணும். அந்த டிராஃப்டை கூட்டு பாராளுமன்ற குழுவில் வச்சு பேசணும். அந்த கூட்டு பாராளுமன்ற குழு தலைவர் யாராக இருப்பார்னா எதிர்கட்சி தலைவர் தான் இருப்பார். அதை தாண்டி எதிர்கட்சியில் இருக்கிற மெம்பர்கள், இந்த டிஆர் பாலு அன்றைக்கி அந்த மீட்டிங் நடந்தது, அதில் பங்கு கொண்டிருக்காரு. இது நடந்து 3 வருஷம் ஆகுது. அதில் பங்கு கண்டு அவங்க டிபேட் பண்ணி எல்லாம் முடித்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு 2023 அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போது இவங்க தடுத்து நிறுத்தினாங்க. ரைட்டு. அதில் இப்போ என்ன அவசரம்? அந்த 2001 நடந்ததுக்கப்புறம் இப்போ கொண்டு வரீங்க, அவசியம் இல்லை. 2027 பார்த்துக்கிறோம், தடுத்து நிறுத்தினாங்க. ரைட்டா? அப்போ நீங்கள் உங்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் நீங்கள் அதில் பங்கு கொண்டு பேசியிருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ எப்படி புதுசாக கொண்டு வராங்க, சேர்த்து வராங்க சொல்கிறீங்க? அப்போ வரும்போது மண்டே தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த தேர்தல் காலத்தில் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவோட நிலைமை தொங்கட்டாளாக இருக்குது, தொங்குது, ஊசலாடுது. இதை மடைமாற்றம் செய்யணும். அவங்க மடைமாற்றம் செய்வதில் கெட்டிக்காரங்க. அப்போ டிஆர் பாலு அப்போ என்ன பண்ணார், இன்றைக்கி திருப்பி பாராளுமன்றத்தை பேசுகிறாரு. அன்றைக்கி பேசுகிற போது உங்கள் எதிர்ப்புகளை ரைட்டிங்கில் கொடுத்தாங்களா? அடுத்த ஸ்டெப்பு சொல்கிற பாருங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் பொதுமக்களுடைய ஒப்பீனியனை கேட்பாங்க. ஆன்லைனில் நேராகவே கேட்பாங்க. அந்தந்த இடத்துல மாவட்ட தலைவர் இருக்குல்ல, மாவட்ட ஆட்சியர் விளையாடுவாங்க, அங்கே போய் நின்றுட்டு கேட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஜேபிசியில் உட்காந்து விவாதிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பில்லை டிராஃப்டாக ரெடி பண்ணுவாங்க. இவ்வளவு நடைமுறைகள் நடந்ததுக்கப்புறமா பாஜக மத்திய அரசு எதிர்கட்சியங்களை தொடர்பு கொள்ளவே இல்லையே, மறைச்சு பண்ணுறாங்கன்னு. எங்கெங்கே மறைவுக்கு இருக்குது? திட்ட தெளிவாக பற்றவத்தமாக உட்காந்து வச்சு உங்களை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் மறைக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? ரைட்டா? இந்த பில்லுக்கு சரி. அதே மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பெண்களை அவமதிக்கிறீங்களா, பெண்களை ஏற்றுக்க மாட்டீங்களா, பெண்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் இதுதானே இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் கேட்குறாரு. நீங்கள் மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்குது பாருங்கங்கிறாரு. அப்போ நீ 2% வச்சுட்டு ஆய்வுன்னு எரிப்பேன்னு சொன்னாக்கா பார்த்துக்கிட்டு இருக்குமா? மற்ற மாநிலங்களை ஒத்துப்பாச்சு, நீ திருநூறு இருக்க ஒத்துப்பாங்களா? மைனாரிட்டி நீங்கள். அப்போ எப்படிங்க? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில்? ஏன்னா இவங்க குட்டெல்லாம் வெளியில் டிஸ்கஷன்லாம் ஓவர், எல்லாத்தையும் இவங்க சேர்ந்துருக்காங்க. இது பேச ஆரம்பித்தோன்னே இல்லை அதெல்லாம் கரெக்டு, நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் உள்ளே என்ன, இஸ்லாமியருக்கு சிறுபான்மையருக்கான ஒதுக்கீடை பற்றி பேசலையா? இந்த 33 அது எவ்வளவு பர்சன்டேஜ் இஸ்லாமியருக்கு சிறுபான்மையருக்கு நீங்கள் சொல்லலையேன்னு. ஏங்க, குழந்தை இப்போ தான் பிறக்குது, பேர் வைக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன பேர் கேட்பீங்களா நீங்கள்? இது இப்போ எப்படி மடைமாற்றம் அப்படின்னா இவங்களுக்கு என்ன, இந்த கேஸ் தோற்று போயிடும் தெரியும். தோக்குற கேஸுக்கு வேறு ஏதாவது சொல்லுவோமா? அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது நான் கேட்குறேன், இன்றைக்கி நாங்கள் இதை தான் இன்னொரு சேனலில் நான் குறிப்பிட்டேன். இப்போ நிர்வாக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இன்றைக்கி இப்போ வரப்போகிற தேர்தல் 4-5 நாளில் தேர்தல் வரப்போகுது இங்கே சட்டமன்றத்துக்கு. இன்றைக்கி என்ன இருக்குது, தேர்தல் ஆணையம் வாக்காளர் சீராய்வு வாக்காளர் பட்டியலை பண்ணதுக்கப்புறமா பூத்துகள் அதிகரிச்சிருக்கு. காரணம் 1300 இருக்கிறத நல்ல ஒரு எஃபெக்டிவான தேர்தல் நடத்தணுங்கிறதுக்கோசரம் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஒரு பூத்துக்கு 760 பேர் இருக்க வேணாம், குறைச்சிருக்கு, மாற்றி நம்பரை ஜாஸ்தி பண்ணிடுச்சு. அதை எதிர்க்கலை, நீங்கள் வாய முடிக்கிட்டீங்க. ஏன்னா உங்கள் தில்லாலங்கடியை எல்லா வேலையும் பண்ணுவாங்களே, அதை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், நம்பர் ஜாஸ்தியாச்சுன்னு. அதுக்கு கம்மன் ஆகிட்டுங்க.
அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, ரிசர்வேஷன் மாற்றுறது, சீராய்வு மனு டீலிமிட்டேஷனை மாற்றுறது. இப்போ எங்கள் பூத்தில் 177ல் 3 தெரு வரும். இப்போ என்னுடைய இதில் வந்து ஒரு தெரு 3 பாகம் கட் பண்ணிட்டாங்க. 3 பாகம் கட் பண்ணுறச்ச பவுண்ட்ரி கட் ஆகுது அந்த பூத்துக்கு. அப்போயே நீங்கள் அது எதிர்க்கல, ஏன் வாய முடிட்டு இருந்தீங்க? அந்த மாதிரி தானே தேர்தல் லிமிட்டேஷன் ஆகுது, இந்த டீலிமிட்டேஷன் வருது. அடுத்தது பாருங்கள், இப்போ மாவட்டம் இருக்குது. மாவட்டத்தில் வந்து வேலைகள் ஜாஸ்தியாகிறனால அந்த மாவட்டத்தை பிரிக்கிறீங்க நீங்கள். அதேமாதிரி தாலுக்காவை பிரிக்கிறீங்க நீங்கள், பஞ்சாயத்தை பிரிக்கிறீங்க. அப்போ பிரிக்கிறச்ச அந்தந்த மக்கள் வந்து இப்போ இந்த தெருவில் இப்போ நீங்கள் நேற்று கேட்டிங்கனாக்க ஒரு பிரபல பத்திரிகையாளர் அவர் சொல்கிறாரு, இந்த பூத்து நம்பர் பிரித்ததில் என் பக்கத்து வீடு ஒரு தொகுதிக்கு போச்சு, என் வீடு 1000 விளக்கு அடுத்த தொகுதி இதுக்கு போயிடுச்சுங்கிறாரு, அண்ணா நகர் போயிடுச்சுங்கிறாரு. அப்போ அவர் வந்து இப்போ ரேஷன் கார்டுலேருந்து அவரை வந்து வேறு தொகுதியில் இருக்கிறதா வேறு இடத்துக்கு போய் ஓட்டு போட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க, ஏன் வாய முடிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ நிர்வாக ரீதியாக மாற்றுவதற்கு தயாராக இருந்தீங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து என்னுடைய தொகுதியில் வந்து நான் வந்து என்னுடைய மாவட்டத்தை சென்னை மாவட்டத்தை 2ஆக பிரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. 2ஆக பிரித்தாங்க, தென் சென்னை மாவட்டம் வட சென்னை மாவட்டம் இதை பண்ணுறாங்க நிர்வாக ரீதியாக. அப்போ வட சென்னைக்கு எல்லாமே பஞ்சாயத்துகள், அந்த ஆஃபீஸு எல்லாமே கலெக்டர் எல்லாமே செப்பரேட்டாக வரும். ஸோ நான் அடியிலேருந்து எல்லாம் போய் ஆக வேண்டும். இப்போ அப்போதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை நிர்வாகத்துக்கு ரொம்ப குடைச்சல் ஆகிடுது, எக்கச்சக்க பளு வந்து பணி சுமையாக இருக்குது, அதனால் பிரிக்கிறோம், நிர்வாக ரீதியாக சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதற்கோசரம் பிரிக்கிறோம் சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஜியாகிரபிக்கல், அதாவது புவியியல் ரீதியாகவும் நல்ல ஒரு சிறப்பான தேர்தலை கொடுக்கறதுக்கும் வாக்காளருக்கு வசதியாக இருக்கிறதுக்கும் தான் டீலிமிட்டேஷன் பண்ணி கொண்டு வரேங்கிறாங்க. அப்போ நீங்கள் தாலுக்காவும் பஞ்சாயத்தையும் பிரிக்கிறது ஓகே, நிர்வாக ரீதியாக தேர்தல் ஆணையம் நல்ல ஒரு தேர்தலை நடத்துவதற்கு பிரிக்கிறேன்னு சொன்னால் ஏன் எதுக்குறீங்க? இல்லை இது பதில் சொல்வாரா ஸ்டாலின்? கரெக்டு. நான் ஒரே ஒரு கேள்வி, இன்னொன்று ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னென்னா, அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இங்கே வந்து தொகுதி கம்மியாயிரும், தொகுதி கம்மியாயிரும் அந்த வார்த்தையை ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? உண்மையிலே தொகுதி கம்மியாகுமா? ஏன் அப்படி? ஒரு நிமிஷம், அவங்க தொகுதி கம்மியாக எதுக்கு திரும்ப சொல்கிறாரு? இங்கே மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு, மக்கள் தொகை விதத்தில் எடுக்கணும் அவங்க கோரிக்கை, ஆனால் மக்கள் தொகை குறைஞ்சிருக்குது. அப்போ குறைஞ்சிருந்தா தானே வரும். ஓகே, நீங்கள் மக்கள் தொகை இந்த இப்போ இருக்க 39 குறையாது இல்லை, 39 குறையாது இல்லை, 39 குறையாதுங்க, 39 50% எக்ஸ்ட்ரா வரும் சொல்றாரு பிரதமர் அமித்ஷாஜி. அன்னைக்கு கோயம்புத்தூர்ல தான் சொன்னாரு. இப்போ 50% கூட வரச்சு, 39 59 மாறப்போகுது. நீங்க ஒரு நிமிஷம், அதாவது படிச்ச முட்டாள் சில பேர் இருப்பாங்க, சாரி டு சே திஸ், ஓகே. 39 பேருக்கு வாங்குற நிதியோட 59 பேருக்கு வாங்குற நிதி பெரிய அளவு. அது எந்த இடத்துல விளையாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்குறாருல, அதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? ஏன்னா அதில் 59 ஆகிறச்ச அதில் மகளிருக்கு 33%னா நம்ம குடும்பத்தை தாண்டி கொடுக்கணும். கரெக்ட். அதுதான் இச்சு, புரியுறதா? இந்த போர்வை இது. நீங்கள் நிர்வாக ரீதியாக மாவட்டத்தை வருவாய்த்துறையை நீங்கள் பிரிக்கும் போது தேர்தல் ஆணையம் நல்ல ஒரு தேர்தலை நடத்துவதற்கு நிர்வாக ரீதியாக அது பிரிக்குது. அதே நீங்கள் எதுக்குறீங்க? எதுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு மக்களுக்கு பலன் வரும். இப்போ வந்து 39 எம்பியிலேருந்து 59 எம்பி வரைச்ச அவங்களுக்கான நிதிகள் கொடுக்கப்பட்டு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வருது, ஸ்கூலை கொண்டு வருது, ஒரு பிரிட்ஜை கட்டுறது, அதுக்கான ஃபண்டெல்லாம் அந்தந்த எம்பிக்கு வரும். அப்போ அது பலனடைய போகிறது யார்? மக்கள். அப்போ மக்கள் விரோத ஆட்சி தானே இது, எண்ணங்கள் தானே. நிச்சயமா மேம். காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி பார்லிமெண்ட்ல அது கோபப்பட்டா கூட ஒரு நியாயங்களா? ஏன்னா யூபி இந்த மாதிரி 2% ஓட்டு இருக்கிறது எதுக்கு? யூபியில நீங்க அதிகமா கொடுத்து நீங்க ஜெயிச்சு அங்கேயே பாஜக ஜெயிச்சு உள்ள பேர்லாம் நினைக்கிறீங்கன்னு ஒரு ரீசன் இருக்கு. இவருக்கு என்ன காரணம்? எங்க பாஜக ஜெயிச்சு, அதாவது சீராய்வு செய்யறதுனால, அதாவது டீலிமிட்டேஷன் பண்ணதுனால பாஜகவுக்கு நிறைய கிடைக்கும், அதனால ஒரு கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப கேட்கிறேன், இப்ப இருக்கிற 543 தொகுதி, அதுல 540 பேர் இருக்காங்க எம்பிக்கள். அந்த 540ல் இன்னைக்கு பாஜக வந்து 243 வச்சுக்கோங்க, இப்போ அமைத்திருக்கேன். இப்போ இருக்கிற கணக்கில் அவங்க 50க்கு கொஞ்சம் 2/3 மெஜாரிட்டியில் கொஞ்சம் இடிச்சது இருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு எண்ணம் இருந்தால், ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் இருந்தால் அது மக்கள் கையில் இருக்குது. கரெக்டாக. எத்தனை தொகுதி அதிகமாக கொடுத்தா அதை பற்றி என்ன கவலை? இப்போ அதிகமாக இப்போ குறைச்சி இருக்கிறச்சே அவங்க வராங்க, கூட இருக்கச்சு வருவாங்க. குறைச்சி இருக்கும்போது காங்கிரஸை நிராகரிக்காங்க, கூட இருந்தாலும் நிராகரிக்க போகிறாங்க.
உங்களால முடிஞ்சா நீங்க வெற்றி பெற்றாங்க. மக்கள் கையில இல்ல, தானே அதான் இருக்கு. இது ராகுல் காந்தியை விட ஸ்டாலினையே ரொம்ப feel ஏங்க, பண்ணாரு. இப்போ உண்மை தெரியுது. மக்கள் கையில 33% இருக்கிற என் குடும்பத்தை விட்டு ஒருத்தரை வந்து ஆட்சியில் அமைக்க வைக்கிறது மக்கள் கையில இருக்க போறது. அதனால தொகுதி ஏங்க இப்ப வந்து 2 பில்டிங்ல சேர்ந்து 20 பேர் போடுற ஓட்டை 10 பேரா பிரிச்சு அந்த எம்பிக்கு போடுவோம். இந்த நம்பர் சேம், அவ்வளவுதானே. அதுல இப்ப எப்படி நீங்க உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை? உங்களை தேர்ந்தெடுக்கிறதோ நிராகரித்தோ மக்கள். அதனால பாஜக வட இந்தியாவில் நிறைய நம்பரை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிடும். 850 845 சீட்டு ரெடி பண்ணி வச்சிருக்குது, போயிட போகுது. ஏங்க இப்போ வந்து 3 தொகுதி இப்போ எடுத்தோன்னே விஜய் எடுத்துப்போங்க, 2 தொகுதியில் நிற்கிறாரு, திருச்சியிலையும் நிற்கிறாரு, பெரம்பூர்லையும் நிற்கிறாரு. இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுக்க தோக்கடிக்கிறாங்க. அதுக்கான செலவை திருப்பி விஜய் கொடுக்கணுங்கிறது கொண்டு வரணும். இந்த மாதிரி நிகழ்வுகளை பற்றி நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்களா? நியாயம் இருக்குது, மக்களுக்கு நல்லா செய்கிறீங்க. இதனால் மக்களுக்கு வந்து நன்மை வருதை நீங்கள் கெடுக்குறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத போது பாஜக கால் ஊனுதோ உங்கள் தமிழ்நாட்டில் நடக்க போதில்லை தீர்மானமாக இருக்கீங்க. இது திராவிட மண்ணுன்னு, திராவிட மண்ணில் பாசிசம் வராதுங்கிறீங்க. அப்போ கொய்யாமுறையாக இருக்குதுன்னா காரணம் தேர்தல் களத்தில் மடைமாற்றம் செய்வதற்கு இங்கு கலைவரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு பீடிகை போட்டாங்க. அந்த பீடிகை இன்றைக்கி எடுக்கலை. இன்றைக்கி கிராமத்துலேருந்து மக்கள் யார் பக்கங்கிற ஒரு பேட்டி எடுக்கிறோம். அதில் வந்து கேட்டாங்க டீலிமிட்டேஷனை பற்றி அங்கே ஏதாவது அது என்னென்ன தெரியாதுங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு இன்றைக்கி ரெட்டையில் போடுவோமா உதயசூரி போடுவோம், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே தாண்டி தெரியாதுங்க. இந்த கிராமம் அதில் வருது, இந்த கிராமம் அதை பற்றி தெரியாதுங்க. நாங்கள் போய் சொல்லிட்டு இருந்தாங்க பூஸ்ட் ஸ்லிப்பில் கூட என்ன தெரியாதுங்க அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி பற்றி எரியுன்னாரு, ஒன்றுமே எரியல. கடைசியில் சூரியன் தான் இன்றைக்கி பற்றி எரிஞ்சது. அதான் நிலைமை. நிச்சயமா மேம். இது நானே ஒரு கேள்வி கேட்கணும், இது என்னுடைய கேள்வி கூட எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த 33 தற்போதைய பார்லிமெண்ட்ல எத்தனை எம்பிக்கள் மேல இருக்காங்க லோக்சபா? யாருக்கு? காங்கிரஸ்கா? மொத்த இருக்கை 500 சம்திங். இந்த 500 சம்திங்ல இப்போ 33% மேபி அதிகமா 800 சில்லற வரும் பட்சத்தில் 33% பெண்களுக்கு வருது. இதுக்கு முன்னக்கூட்டி இந்த அமெண்ட்மெண்ட் இல்லையா மேம்? பெண்களுக்கான 33 இதுக்கு முன்னாடி இதை வந்து 20 வருஷமா இந்த காங்கிரஸ், நான் இப்படி கேட்குறேன்னா இந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் எனக்கு கப்பல் துறை வேணும், எனக்கு ஐஎம்பி மினிஸ்ட்ரி வேணும், நீராராடியாவுக்கு ஃபோன் பண்ணி கனிமொழிக்கு இதை கொடு கருணாநிதி பேசி பிடிங்கினீங்களே, இப்போ டிஆர் பாலுக்கு கப்பல் துறை வேணும்னு கேட்டிங்களே, அப்போல்லாம் இதெல்லாம் நல்லது செய்யணும்னு தோணுச்சு அவங்களுக்கு. இப்போ என்ன பேசுகிறீங்க நீங்கள்? பாஜக ஆட்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் காமன் சிவில் கோடு எல்லாருக்கும் இருக்கணும், ஒரே நாடு ஒரே ரெவென்யூ வந்து வருவாயை வந்து பணத்தை வீணடிக்காமல் செய்யணுங்கிறதுல நினைக்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்போ பண்ணலை? இவ்வளோ சொல்கிறீங்களே. அப்போ 2001 யார் ஆட்சியில் இருந்தாங்க? காங்கிரஸ் இருந்தது இல்லை. நீ அப்பயே முடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் கடப்பலை போட்ட? கடப்பலை போட்டதுக்கு காரணம் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது, பெண்களை குட்டியே வச்சுருக்கணும். நான் இப்போ கேட்குறேன், என்ன சொல்கிறீங்க? எடப்பாடியார் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிறதுல தெம்பாக இருந்தால் மற்றவங்களும் பேசுவாங்கல்ல. எடப்பாடியார் வந்து அமித்ஷா மாண்புமிகு பாரத பிரதமர் காலிலையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா காலிலையும் உழுந்து கிடக்காரு. அது அதிமுக உழுந்து கிடக்கு. ஹலோ, அவங்க இந்தியர்கள் காலில் விழுறது யாரும் தப்பு கிடையாது. நான் இந்தியன், நான் என்னோட சகோதரன் பெரியவர், நான் ஆசீர்வாதம் வாங்குறேன். நீ என்ன பண்ணுற? இத்தாலிய மண்ணில் பிறந்து இத்தாலிய ரத்தத்தில் தாய் தகப்பனை வச்சு இத்தாலிய ஓட்டை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் இந்தியன் ஒருத்தரை கல்யாணம் பண்ண வயசு பாகுபாடு இல்லாமல் காலில் விழுந்தாங்க. நீங்கள் வந்து இந்தியன் ஆகிட முடியுமா? நீங்கள் இத்தாலியங்கனால தான் நீங்கள் பிரதமர் ஆக முடியல. அப்படிப்பட்ட ஒரு லேடியில் போய் கனிமொழிக்காக அமைச்சு 61 சீட்டு மிரட்டின போது கொடுத்து, ஐயோ ராமா எனக்கு நல்ல துறைகள்லாம் கொடுங்க, காலை விழுந்து கவனியை விழுந்து இப்போ சீட்டை வாங்கி துறைகளை வாங்கி அப்போ காங்கிரஸோட இருந்து 2Gயில் கொள்ளை அடித்து அவங்க கூடால இருப்பி கேடா முடிஞ்சு அவங்க ஓட அவங்கள துரத்திட்டு போய் இப்போ கனிமொழிக்காக கூட்டு, ஐயோ எனக்கு வாக்கு சதவீதம் படம் எங்கேயாவது டிவி கேட்கப்படுற கூட்டு யாருங்க பண்ணுறது தன்மை இல்லாமல்? இத்தாலிய அந்நிய மண்ணு காலில் விடுற திமுக இன்னைக்கு எப்படி எடப்பாடியாரை பற்றி பேசுது, என்டிஏ பற்றி பேசுது? இவங்க வந்து அன்னைக்கு திருநெல்வேலி கிட்ட அந்த குலசேகரப்பட்டினத்தை என்ன ஆரம்பிக்கிறோம், நம்ம அந்த இது ஆரம்பிக்கிறோம். அந்த தளத்தில் சீனாவுடைய சிம்பிளோட வர்றது தவறு இல்லை பேசுகிற கனிமொழி அக்காவும் இத்தாலியன் மண்ணில் போய் பிறந்த வந்தவங்கள்ட்ட போய் பேசுகிற நம்ம இந்தியாவை பற்றி டிசைட் பண்ணுமா? அவங்க முயற்சி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது பாகிஸ்தான் அப்படிங்கிறபோது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது பரவாயில்லன்னு சொல்கிறச்ச இது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. என்னுடைய சகோதரங்க அவர் இந்தியனாக பிறந்திருக்காருங்க. அதனால் இவங்க வந்து இந்திய பெண்கள் நல்லா வரணும்னு நினச்சானாக்க எந்த வரமுறையாக இருந்தாங்க? 2017 வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2027 அது வந்து மெஜாரிட்டி எழுந்துருமா? ஆகிடுமா? ஏங்க அப்போ வந்தால் என்னங்க
அப்போ இங்கேருந்து 27 பிறக்கும்போது ஒரு வருஷம் கழிச்சு பிறக்குது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன 2 கோடி குழந்தைங்க பிறக்க போதா ஜனத்தொகைக்கு? பதில் சொல்லுவாங்க ஸ்டாலின். பர்த் கண்ட்ரோல் பண்ண சாரி டு சரி, அதுக்குள்ளே 2 கோடி ஜனங்க பிறப்பாங்களா இந்த தமிழ்நாட்டில், இது தென்னிந்தியாவில்? இவர் பேசுகிறது அபத்தமாக தோணலை. அதனால் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸும் 27 இருக்கிற ஸ்டேட்டஸும் முன்ன பின்ன 1% 2% பர்த்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதர்வைஸ் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வரேன். இப்போ இருக்கிற ஐடிக்காரங்கெல்லாம் நாங்கள் வழக்கறிஞராக இருக்கிற குடும்ப நல நீதிமன்றத்தில் பார்க்கும்போது வர குற்றச்சாட்டு என்னன்னாக்க, மனைவி ஒரு நேரத்தில் வேலை பார்த்துட்டு வராங்க மிட் நைட்டில், கணவன் இன்னொரு டியூட்டி போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள அதாவது ஒரு ஹலோ தான் போகிறதே தவிர பர்த் கண்ட்ரோலே குறைஞ்சி போகுதுன்னாங்க. எங்களுக்கு பலுச்சுமை இருக்குது பாதே, எங்களுக்கு இது போதும், நாங்கள் இப்போ ஹலோவோட வரணும். அப்படி இருக்குது, நீங்கள் எப்படிங்க சீட்டு ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறீங்க? இதான் நிலவரம் இன்றைக்கி. அதனால் ஒரு வருஷத்தில் மக்கள் தொகை ஒன்றும் ரொம்ப பெரிய மாறாது. இவர் சொல்கிற கூத்தெல்லாம் கிடையாது. இன்றைக்கி திமுக தோக்கிறத மாற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி எரிஞ்சது யாருன்னா அவர் வயிறு தான் எரிஞ்சிருக்கு. அதான் உண்மை. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க மக்களும் புரிஞ்சுப்பாங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.